எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எப்படி உங்களோட மொபைல் நம்பரை வந்து மாற்றுறது, ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எப்படி உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ. இதை வந்து நீங்களாகவே ஆன்லைனில் அந்த டிஎன்பிடிஎஸ் இணையதளத்தில் போய் நீங்களே மொபைல் நம்பரை வந்து மாற்ற முடியாது. லைக் நீங்கள் இப்போது அந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அந்த இதில் லாகின் பண்ணனாலே உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் கேட்கும், ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து லாகினே பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரே உங்ககிட்ட இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணலை, அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 விதமாக நீங்கள் வந்து உதவி பெறலாம். இப்போ ஒரு புது மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள 3 வழிகளில் நீங்கள் செய்யலாம். அதுக்கு நீங்கள் வந்து tnpds.gov.in அப்படிங்கிற ஒரு அந்த இணையதளத்துக்கு போங்க. அங்கே போய் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து சமூக பகிர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு மெயில் ஐடியும் இருக்கும், அதுக்கு கீழே லைவ் சேட் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் அது ஒரு இலவச உதவி மைய எண், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி 1967 அப்படிங்கிற நம்பர், இல்லைன்னா 1804255901 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு உங்ககிட்ட கையில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க. பழைய மொபைல் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இருக்கிற நம்பர். அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸை, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்கள் ரெக்வெஸ்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கு அந்த நம்பர் வந்து ரீச் பண்ணவே முடியலை அப்படின்னு திருப்பி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் முடியவே இல்லைன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. மெயில் ஐடி வந்து support@tnpds.com, support@tnpds.com. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்களோட ரெக்வெஸ்ட்டை அனுப்பலாம். உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து லைவ் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அந்த லைவ் சேட் அப்படிங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ரேஷன் கார்டு நம்பர், அது வந்து உங்களோட ரேஷன் கார்டோட அட்டையில் இருக்கும், அது மொபைல் நம்பர், ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இமெயில் ஐடி, இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பரும் இமெயில் ஐடியும் ஆப்ஷனல் தான். நேமும் மொபைல் நம்பர், ஏற்கனவே கொடுத்துருக்க மொபைல் நம்பர், புது மொபைல் நம்பர் இல்லை, ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்க பழைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த 2ஐயும் கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் சேட் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் உங்களோட ரெக்வெஸ்ட்டை, மொபைல் நம்பர் மாற்றுறதுக்கு உள்ள ரெக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 வழிகளில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இங்கே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை கொடுக்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.